ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா சூளையில லொகேட் ஆயிருக்க ராஜ் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்னை அண்ட் நிறைய ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேலா வந்து எல்லா விதமான A to Z ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே A to Z இவங்க கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்ல புதுசா இப்பதான் பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பல்கா வந்து நீங்க இப்போதாச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே பண்ணணும், அதுக்கு வந்து பல்கா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேணும் அப்படின்னு தெரியுதுன்னா கண்டிப்பா நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ண உடனே வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு தெரிய இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்து உங்களுக்கு பல்கா வந்து நீங்க மொத்தமா கிளாத்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இவ்வளோ சைஸ்ல வந்து கிடைக்குது. மினிமம் வந்து 10+ சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படின்றது கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இதுல நீங்க பல்கா எடுக்கணும்னா கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பின் இதை வந்து நீங்க கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜோயோ அண்ட் ஜாய்ஃபுல்ன்ற 2 பிராண்ட்ல வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் நிறைய பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் தேவைப்படும் இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. ஆனா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ரொம்பவே ஒரு வைரலான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ட்ரெண்டிங் ஃபாஸ்ட் மூவிங் ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். அண்ட் இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபைபர்ல வரும், நல்ல வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் டைப்ல கூட வச்சிருக்காங்க. இல்ல இது மாதிரி எனக்கு செப்பரேட்டா கண்டெய்னர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு கலர்லயுமே இருக்கு. இல்ல எனக்கு டிரான்ஸ்பரண்ட் டைப்ல வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுலாமே வந்து பசங்களோட அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஆல்சோ நீங்க கண்டெய்னர்ஸ் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா நிறைய லீடிங் ஷாப்ல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கூட இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்கேஸ் கடைக்கு டைரக்டா வர முடியல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கூட இந்த பிராண்ட் போயிட்டு நீங்க ஜோயோ அண்ட் ஜாய்ஃபுல் இந்த பிராண்ட் சொல்லிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்ல மிக்சிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்சோ நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு கொடுக்கறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு பாருங்களேன் ஓவல் ஷேப் அண்ட் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. அண்ட் இது வந்து கட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமண்ட் கட்டிங் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ கலர் ஃபேட் ஆகாது, நமக்கு பார்க்க வந்து ஒரு கிளாஸ் லுக் கொடுக்கும். இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த டூத் பிரஷ் அண்ட் ஸ்டேஷனரி ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்க கட்லரி ஹோல்டராமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப. ஸோ இந்த மாதிரி டூத் பிரஷ் ஹோல்டர்ல வந்து நிறைய யூனிக்கான பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா கார்ட்டூன் டைப்ல கூட வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நிறையவே இருக்கு. அண்ட் ஓவரால் வந்து வீட்டுக்கு நம்ம ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சைஸ்ல அண்ட் எல்லா விதமான பேஸ்கெட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இங்க ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டர்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ நிறைய சீர்வரிசை எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு இல்ல சீர்வரிசை எல்லாம் வைக்கிறது கூட இந்த மாதிரி பிளேட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு காம்போ பீஸ் மாதிரி கூட வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு செப்பரேட்டா சிங்கிள் பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். சில ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்சோ நமக்கு பிளாஸ்டிக்ன்றதுனால கீழே விழுந்தாலும் உடஞ்சு போகாது அப்படின்ற ஒரு பயம் இல்லாம நமக்கு வந்து ரிலாக்ஸ்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே பாருங்களேன் எல்லா பிளேட்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு பேட்டர்ன்ஸுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்ல நம்ம ஆயில் கண்டெய்னர்ஸ் அதெல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு பாஸ்கெட்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதுலயே உங்களுக்கு பெரிய சைஸ்ல கூட வருது. இதுவே தாராளமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிச்சன்ல பாத்ரூம்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள கார்னர் ஷெல்ஃப் ரேக் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அண்ட் கண்டெய்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100+ கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3500 கலெக்ஷன்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லயே வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கா இருக்கே நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்றதுக்கு அந்த மாதிரி யோசிப்போம் நிறைய பேர். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ல உள்ள கண்டெய்னர்ஸ் தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் பிளாஸ்டிக்ல தான் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட இதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய விதமான மல்டிபிள் சைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஏர்டைட் டைப்ல கூட வச்சிருக்காங்க.
அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து தாராளமா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க வெளியில போகும்போது ஃபுட் எல்லாமே கூட எடுத்துட்டு போய்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல மாவு ஸ்டோர் பண்றது லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய டாஸ்க். நம்ம கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில அரைச்சு ஸ்டோர் பண்ணணும். அடிக்கடி மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு ரொம்ப மார்க்கெட்ல ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கும். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஆல்சோ நார்மல் ஃபுட் கிரேட் அந்த நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இல்லாம ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ரெடி பண்றாங்க. இதுல நீங்க அரிசி இந்த மாதிரி பருப்பு மாவு இதெல்லாமே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு சர்க்கிள்லயுமே இருக்கு. இந்த மாதிரி சிலிண்டர் டைப்ல உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அதுலயே உங்களுக்கு மாடுலர் கிச்சன்ல காம்பாக்டா இருக்க மாதிரி ஸ்கொயர் டைப்ல உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட கிடைக்குது. கிச்சன்ல எனக்கு கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு, பட் ஆனா எனக்கு நிறைய ஸ்டோர் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல உள்ள கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மாடுலர் கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஒரு ஹைட்டான ஷெல்ஃப்ல வச்சு எடுக்கும்போது கூட ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதுல லிட்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான ஆடட் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா வந்து மாவு எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே நீங்க டைரக்டா அப்படியே வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது தனியா அடிஷனலா கவர் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் இல்ல, டைரக்டா இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய விதமான சைஸ்ல கூட வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg இருந்து 10 kg வரைக்கும் ஸ்டோர் பண்ற மாதிரி உள்ள கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட இருக்கு. அண்ட் இதுலயே உங்களுக்கு ரெகுலர் டைப்ல உள்ள ஸ்கொயர் டைப்ல உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட நிறைய கலர் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு சர்க்கிள் டைப்ல வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம எல்லாருமே இதுக்கு மாதிரி பாத்து ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான். இதுலயே உங்களுக்கு செட் ஆஃப் 3 அந்த மாதிரியுமே கூட எடுத்துக்கலாம். ஆயில் கண்டெய்னர்ஸ்லயுமே நம்ம ஸ்டார்டிங் 100 ml ஸ்டோர் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வரைக்குமே ஸ்டோர் பண்ண உள்ள ஆயில் கண்டெய்னர்ஸ்லயுமே நிறைய விதமான ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற மாதிரி ஜூஸ் கிளாஸஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல லீக் ப்ரூஃப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. தாராளமா நீங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் டென்ஷன் ஃப்ரீயா. ஆயில் கண்டெய்னர்ஸ்ல உங்களுக்கு மெஷரிங் டைப்லயுமே கூட வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க உங்களுக்கு நார்மல் ரெகுலர் பேட்டர்ன்ல இருந்தா போதும் அப்படின்னா நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷரிங் டைப்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி டீ கப்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. எல்லாமே செம்ம கியூட்டா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் அதுலயே உங்களுக்கு லிட் இருக்க மாதிரி கூட இருக்கு. உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்டட் டைப்ல கூட வச்சிருக்காங்க. இல்லைங்க எனக்கு பிரிண்டட் வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் பிளைனா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். அவங்களும் செம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிறதுனால தாராளமா பசங்க கிட்ட கொடுக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு அந்த மாதிரி மிக்சிங் சூப் பவுல் மாதிரி கூட வச்சிருக்காங்க. நூடுல்ஸ் எல்லாமே கூட குக் பண்ணி டேரக்டா இதுலயே உங்களுக்கு கொடுத்துடலாம். இல்ல ஆல்சோ நீங்க இதுல வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி சால்ட் கண்டெய்னர்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சோப் பாக்ஸ்லேயே பாருங்களேன் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டோம். அண்ட் ஒரு பேட்டர்ன்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து செம்ம கியூட்டா இருக்கு. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கார்ட்டூன் டைப்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. அண்ட் எல்லா விதமான பிளாஸ்டிக் பொருட்களுமே வந்து இவங்க கிட்ட நீங்க ஹோல்சேல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப ஏதாச்சும் பல்கா வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இல்ல வீட்டுக்கே வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு வந்து எனக்கு பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா கிளம்பி வரலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பருமே நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் மேப் லொகேஷனுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் ஹோல்டர், இதை வந்து நம்ம லிக்விட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சன்ல நம்ம சிங்க் பக்கத்துமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுல நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக்ல வந்து ரெடி பண்றது அந்த கிளாஸ் அதெல்லாமே கூட இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம கிச்சன் கிளீன் பண்ற ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்கும்ல அதெல்லாமே கூட வச்சிருக்காங்க. ஆயில் கண்டெய்னர்ஸ்ல நம்ம வந்து பிளாஸ்டிக்ல வந்து பார்த்தோம். இல்ல எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கூட வாங்கிக்கலாம். அண்ட் அதுவுமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீ த்ரூ பேட்டர்ல உள்ள லிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்லயே உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆயில் கண்டெய்னர்ஸுமே உங்களுக்கு நிறைய விதமான சைசஸ்ல கூட கிடைக்குது. ஸோ வீட்டுல இப்ப பசங்களுக்கு நிறைய நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ் வரப்போது, வீட்டுக்கு வர பசங்களுக்கு எல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி காம்போ பேக்ல வாங்கி கொடுக்கலாம். அண்ட் இதெல்லாம் பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்க எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல தான் ரெடி பண்ணிருக்காங்க. சோ இங்க டென்ஷன் ஃப்ரீயா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க எல்லாமே ஸ்டடி டேபிள். பசங்க வந்து வீட்ல ஈஸியா ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி உள்ள ஸ்டடி டேபிள்ஸ் பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எல்கேஜி யூகேஜி போற பசங்கள்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போற பசங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி உள்ள நிறைய விதமான சைசஸ்ல கூட வச்சிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட் டைப்ல கூட நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம். அதுலயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அக்சசரிஸ்லாம் வந்து நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணணும், இல்ல பசங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்க கொடுக்கலாம். வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் எல்லாம் இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா ரொம்ப ஹைட் இல்லாம எனக்கு பிளாட்டா உட்காந்து ஒர்க் பண்ணா இந்த மாதிரி டேபிள்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம், பசங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளைனான டைப்ல இருக்கு. இதுல நீங்க லேப்டாப்ல வச்சு தாராளமா ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு நிறைய, நீங்க கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணிக்க முடியும். பசங்க அப்படியே ஒரே செட்டா ஒரு இடத்துல செட்டப்பா வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி வாங்கிக்கலாம். செம்ம கியூட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து தாராளமா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வரைக்குமே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்பேசியஸ் ஸ்டோரேஜ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல அவங்களோட திங்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பிரிண்டட் டைப்ல இருக்கிறதுனால அவங்களும் செம்ம ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டே ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கியூட்டா ஒரு சேர்மே வருது. ஸோ பசங்க ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இதை நீட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி கொடுங்க. உங்க வீட்டுல இருக்க பசங்களும் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. பெரிய பிரச்சனைனா எவ்வளோ இடம் இருந்தாலும் ஸ்டோர் பண்றதுக்கான இடம் இல்ல, எனக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஐடியாவே வரமாட்டுது, எனக்கு இடம் பத்தல அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு டென்ஷன்ல அழிஞ்சிட்டு இருப்போம். நானும் அப்படிதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப்னே வந்து ஸ்டோர் பண்றதுக்குன்னு நிறைய விதமான ஆர்கனைசர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்ல வந்து நம்மளோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்ம கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட கிளாத்ஸ் எல்லாமே கூட நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களோட கிளாத்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிராயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆன்லைன்லயுமே தேடிட்டு இருப்போம். ஸோ நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க, பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இதுலயே உங்களுக்கு இது மாதிரி பிளைன் டைப்லயுமே கூட இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாதிரி கலர் டைப்ல வேணும், நீங்க நிறைய இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. அது எல்லாமே அளவு சென்னை ஃபுல்லா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ல லீடிங் ஷாப்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அங்கமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் பல்கா நான் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னா கடைக்கு ஸ்ட்ரைட்டா கிளம்பி வந்து வாங்கிக்கலாம். நம்ம வீட்ல ரெகுலராவே வந்து கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டார்டிங் சைஸ் இதுதான் 50 கிராம், அதுக்கும் கம்மியா கூட கிடைக்கும். அண்ட் இந்த சைஸ்ல இருந்து உங்களுக்கு இவ்வளவு பெருசு, அது மினிமம் வந்து ஒரு 1 kg 2 kg ஸ்டோர் பண்ற மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அண்ட் கிச்சனை நம்ம நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஒரு செட் ஆஃப் ஒரே மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்க ஒரு நீட்டான ஒரு லுக் இருக்கும். அண்ட் இதுல எல்லாமே எனக்கு மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எனக்கு கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு அந்த கிரிப் இருக்காது, எனக்கு யூஸ் பண்ண பயமா இருக்கு அப்படின்னா இது கிளாஸ் பேட்டர்ன்ல இருக்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இது கிளாஸ் கண்டெய்னரா இல்ல வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸான்னு அவங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஷ் பினிஷ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு ஸ்டீல் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு இது மாதிரி நார்மல் டைப்ல உள்ள கண்டெய்னர்ஸ்மே கூட வச்சிருக்காங்க. இல்லங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல வேணும், எனக்கு இந்த மாதிரி டைப்ல கொஞ்சம் கலர்டா இருந்தா பெட்டரா இருக்கும்னா நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ கண்டெய்னர்ஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்க கிச்சனுக்கு பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரே இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கிறதுனால நீங்க ஒரே இடத்துல எல்லா ப்ராடக்ட்ஸுமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் டைப் கண்டெய்னர்ஸ் எனக்கு போரிங்கா இருக்குங்க, இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி ஏர் டைட்டா இருக்க மாதிரி கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் பல்க் ஸ்டாக் கூட வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கடைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்து உங்க பிசினஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்த்து கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ராஜ் பிளாஸ்டிக்ல பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜோயோ பிராண்டா உள்ள பாத்ரூம் ஸ்டூல்ஸ் அண்ட் பஸ்மே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள பாத்ரூம் ஸ்டூல்ஸ் அண்ட் நல்ல ஹெவி வெயிட்ல இருக்க மாதிரி உள்ள ஸ்டூல்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வயசானவங்க எல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பேக் பெயின்லாம் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்ரூம்ல யூஸ் பண்ற மாதிரி உள்ள ஸ்டூல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல இருந்து உங்களுக்கு நம்ம ஸ்டெப் ரேக் மாதிரி இருக்கும்ல, ஸ்டெப் ஸ்டூல்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கிச்சன்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி உள்ள இது மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் வீட்ல நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனாலும் பாத்தீங்கன்னா இப்போ ஹைட்ல இருக்க ஷெல்ஃபை வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாம நம்மளே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்கிட் ஆகாது, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்ல லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாம் மஸ்டா தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு 2 layers 3 layers இந்த மாதிரி ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃபரன்ஸ்ல கூட கிடைக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம்.
ஸோ ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ்லயுமே உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்ல நம்ம நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் நிறைய கடைக்கு போகும்போது பார்த்திருப்போம். அண்ட் இது எல்லாமே வந்து இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்ல கூட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட வச்சு நம்ம கொடுத்து விட்டுலாம். அண்ட் அதில் உங்களுக்கு நிறைய விதமான சைஸ்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்ல, நிறைய விதமான பேஸ்கெட்ஸ் வச்சிருக்காங்க. பேஸ்கெட்ஸ்னு போனா அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெரிய லிஸ்ட். இந்த மாதிரி ஹேண்டி டைப்ல உள்ள பேஸ்கெட்ஸ் எல்லாமே கூட கிடைக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பாருங்க நல்ல வந்து ஒரு ஓவல் ஷேப்ல நல்ல டெப்த் இருக்க மாதிரி பேஸ்கெட்ஸ். இதெல்லாம் மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுமே வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா லிட் இருக்க மாதிரி நீங்க எல்லா கடைக்கு போனாலுமே இந்த மாதிரி லிட் இருக்க டைப்ல உள்ள எல்லா பேஸ்கெட்ஸுமே வந்து பார்க்கலாம். அது எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்து உங்களுக்கு இது எல்லாமே வித்வுட் லிட்ல வர பேஸ்கெட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர் டைப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் நல்ல செம்ம குவாலிட்டியா இருக்கு. வீட்டுல வந்து கிளாத்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, வீட்டுல கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. பேஸ்கெட்ஸ் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்றதுக்கு ஐடியா எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் டைப்ல கூட வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்லயுமே வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது மாதிரி சர்க்கிள் ஷேப்ல வேணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டக்குனு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வேலையை முடிக்கிற மாதிரி சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராயரோட ஒரு பேஸ்கெட்ஸ் டைப்ல வருது. நம்ம அதுல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டஸ்ட் எல்லாமே அந்த தோல் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே கூட நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து இதை யூஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய மாடுலர் கிச்சன் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பூன்ஸ் அண்ட் லேடில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ற மாதிரி உள்ள பேஸ்கெட்ஸ். அண்ட் இதுல ரெகுலரா நம்ம வீட்லயுமே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்ல உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு சைசஸ் கிடைக்குது அண்ட் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு. ஸோ பேஸ்கெட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணாம உடனே கிளம்பி இந்த கடைக்கு வந்துடலாம். வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரிலாக்ஸா உட்காந்துட்டேன்னு பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்ஸ்ல இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க கடைக்கு ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா எதை வாங்குறதுனே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க. ஜோயோ பிராண்ட்ல இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல உள்ள பக்கெட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி பக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 50+ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 3 லிட்டர்ஸ்ல இருந்து 28 லிட்டர்ஸ் வரைக்குமே கெப்பாசிட்டியில கிடைக்குது. அண்ட் வீட்டுக்கு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற இந்த பக்கெட்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியா நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற இந்த பக்கெட்ஸ் எல்லாம் நல்ல திக்காம நம்ம எவ்வளவு வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் அது உடஞ்சு போகாம இல்ல வளையாம இந்த மாதிரி குவாலிட்டியா இருந்தா நமக்கு லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு பிரிண்டட் டைப்ல வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு கிளாஸியா இருக்கு. நம்ம பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி பக்கெட்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வீட்லயுமே நம்ம ரெகுலரா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான ஒரு கலர்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து டிஃப்ரெண்டா இது மாதிரி யூனிக்கான பக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க கிளம்பி வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஹெவியா இருக்கு. செம்ம ஹெவி குவாலிட்டி. பக்கெட் எடுக்கும் போதே தெரியுது இது பக்கெட் நல்ல வெயிட்ல இருக்கு அப்படின்னு. இதுல உங்களுக்கு டபுள் மோல்ட் பேட்டர்ன்ல கூட வச்சிருக்காங்க. அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க வந்து காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க பிடிச்சது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம்.